திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயகோபால் இணைக்கிறார். விஜயகோபால், விவரங்கள். நந்தா, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகம் எனப்படக்கூடிய என்ஐடியில் கடந்த 30ஆம் தேதி மாணவி ஒருத்தர் பாலியல் அச்சுறுத்தலுக்கு உள்ளானார். அப்போது அந்த வைஃபை கனெக்ஷன் வழங்குவதற்காக வந்த தற்காலிக ஒப்பந்த பணியாளர் கதிரேசன் என்பவரை போலீசார் அந்த மாணவியின் புகாரின் பேரில் கைது செய்தார்கள். ஆனாலும் கூட ஆடை தொடர்பான விஷயத்தை எடுத்துக்காட்டி விடுதி வார்டன்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து மாணவ மாணவிகள் விடிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதை அடுத்து வார்டன்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டதை அடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்ட மாணவிகள் 13 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நிபந்தனை விதித்தார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட கல்லூரி நிர்வாகம் தொடர்ச்சியாக கல்லூரி நிர்வாகம் விடுதி வார்டன்கள் என்று அவர்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதன்படி உண்மை கண்டறியும் குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த பாலியல் சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் தற்பொழுது உண்மை கண்டறியும் குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை பொறுத்தவரை பெண் தன்னார்வலர்கள், மாணவ பிரதிநிதிகள், பெண் வழக்கறிஞர்கள் என்று 10 பேர் கொண்ட இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முழுமையாக அந்த விடுதியில் நடந்த விவகாரத்தை ஆய்வு செய்து மேலும் மாணவியிடம் கருத்துக்களை கேட்டு பெற்று இதற்கான அறிக்கையை தாக்கல் செய்யப்பட இருக்கிறார்கள். அதன் பிறகு இதன் மீதான நடவடிக்கை என்பது தீவிரமாக எடுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. நந்தா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களுக்கு.